தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன்பெறுவி. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மகாராஷ்டிரா சட்டசபைக்கு விரைவில் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் களம் பரபரப்பாக தொடங்கியுள்ளது. ஆளும் கூட்டணியில் பாரதிய ஜனதா, ஷிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. எதிர்க்கட்சி கூட்டணியில் காங்கிரஸ், உத்தவின் சிவசேனா, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் உள்ளன. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை தேர்தல் முடிவுகளுக்கு பின்பே முதல்வர் யார் என்பதை தேர்வு செய்வர். கூட்டணி முடிவும் அப்படித்தான். எதிர்க்கட்சி கூட்டணியில் பிருத்திவிராஜ் சவான், சரத்பவார், உத்தவ் தாக்கரே என பல பெருந்தலைகள் உள்ளனர். இவர்களில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் சர்ச்சை நீடிக்கிறது. காங்கிரசும் சரத்பவாரும் அவர்கள் தரப்பில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்கட்டும், நான் நிபந்தனையின்றி ஆதரிக்கிறேன் என உத்தவ் நேற்று கூறியிருந்தார். ஆனால் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் முதல்வர் பதவி என்பது மட்டும் கூடாது என கண்டிஷன் போட்டார். இன்னும் கூட்டணியே முடிவாகவில்லை, அதற்குள் முதல்வர் யார் என்பது பற்றி உத்தவ் பேசுகிறாரே என கூட்டணி கட்சிகளுக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. அந்த சலசலப்பு அடங்குவதற்குள் உத்தவ் கட்சி எம்பி சஞ்சய் ராவத் மற்றொரு வெடியை கொளுத்தி போட்டார். 2019 தேர்தலில் எம்எல்ஏக்கள் சேர்ந்து உத்தவ் தாக்கரேவை தான் முதல்வராக்கினோம். தற்போது 2024 அதேதான். இதில் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்றார். காங்கிரஸ், சரத்பவார் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை உத்தவ் கேட்டார். மற்றபடி மகாராஷ்டிரா மக்கள் மனதில் உத்தவ் தான் இருக்கிறார் என சஞ்சய் ராவத் தடாலடியாக சொன்னார். கூட்டணியில் உத்தவ் தான் முதல்வர் வேட்பாளர். தேர்தலுக்கு பின் சிவசேனாவுக்கு எம்எல்ஏக்கள் குறைவாக இருந்தாலும் அவரேதான் முதல்வர் என்பதை தான் நெற்றி பொட்டில் அடித்தார் போல சொல்லியிருக்கிறார் சஞ்சய் ராவத். உத்தவ் பேச்சால் கூட்டணிக்குள் புகைந்த நெருப்பு சஞ்சய் பேச்சால் இப்போது எரிய தொடங்கி உள்ளது. और वहाँ भी तीन ही पार्टी के नेताओं ने कहा है हमारे में सीट बंटवारे के बारे में कोई मतभेद न है, न रहेंगे, पूरी शांतता और पूरी अच्छी तरीके से बंटवारा हो जाएगा। क्या है उद्धव ठाकरे सीएम बनने के लिए फिर से आगे आने वाले हैं या कैसे? उद्धव ठाकरे जी को आगे आने की जरूरत नहीं। 2019 में भी वो आगे नहीं आए थे, सबने मिलकर उनको मुख्यमंत्री बनाया महाराष्ट्र का, और महाराष्ट्र में 2.5 साल तक बतौर मुख्यमंत्री बहुत ही बेहतरीन कार्य मुख्यमंत्री ने किया। अब बात रही 2024 की, उद्धव ठाकरे जी ने कभी नहीं कहा कि मैं मुख्यमंत्री बनना चाहता हूँ। कल का आप भाषण सुनिए, अगर कांग्रेस और राष्ट्रवादी कांग्रेस के पास कोई चेहरा होगा तो सामने लाइए। उद्धव ठाकरे जी उस चेहरे को समर्थन देने के लिए तैयार है, लेकिन महाराष्ट्र की जनता के मन में उद्धव ठाकरे है।